இவனுக்கு எடுத்த பெரிய ஸ்டெப்பே அந்த C1 சிப் தான் நினைக்கிறேன். இவனுங்களே இன்டெலோட அந்த கம்பெனி இவங்களே வாங்கி இவங்களே மேனுஃபேக்சர் பண்றதா, அது ரொம்ப பெரிய ஒரு டிசிஷன். என்னன்னா நமக்கு எல்லாம் தெரியாமலே இவனுங்க அதை செக் பண்ணதான் 16 இயர் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுவே ஒரு டாக்காவே போயிட்டு இருக்கு. இந்த இப்போ அவனுக்கு லான்ச் பண்ணதே வந்து இது செக் பண்ணதான் ஒரேடியா அவங்க வந்து அந்த 17 லைனப்ல லான்ச் பண்ணி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது அதனால வந்து இது பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மெயின் மேட்ச்ல வந்து இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு நல்லா யோசிக்கிறாங்க. அதனாலதான் அவ்வளவு பெரிய கம்பெனி அதையும் விட்டுருக்காங்க. அதுக்குதான் 60,000. ஆனா இந்த வாட்டி வர்ற ஏஐ கரெக்டா எரேஸ் பண்ணிரும். நீங்க யாரை எரேஸ் பண்ண சொல்றீங்களோ அது கரெக்டா பண்ணிரும். அந்த பண்ணிடுவாங்க. பண்ணவே பண்ணாது. ஒண்ணு ஏஐயே வராது, இல்லைன்னா வந்தா இந்த மாதிரி கரெக்டா பண்ணிரும். இந்த ரெண்டுத்துல ஒண்ணுதான் நடக்கும். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.